ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஏழை மானவரை எடுத்த ஈசுராஜன் நண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. காவிகள் ஆணிகள் கடவ கடவுள் முடிக்கும் சிரசில் சுடிட கந்தையும் நிந்தையும் வேதனையும் சகித்தான். நரத்தம் சிந்தினார் உனக்காய். கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே, கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. ஏழை மனுவுரிவை எடுத்த ஈசுராஜன் நண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. சாய்க்கவோ ஸ்தலமும் இல்லை, அன்று கத்தை தீர்க்கவோ பானமும் இல்லை. ஆறுதல் சொல்லவோ அங்கே ஒருவரில்லை. அருமை இரட்சகர் தொங்கினார் தனியே. அந்த பாடுகள் உன்னை மீட்கவே, அந்த பாடுகள் உன்னை மீட்கவே. ஏழை மனவொருவை எடுத்த ஈசுராஜன் நண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. அவர் மரணத்தால் சாத்தானி தலை நசுக்க, அவர் நூற்றத்தால் பாவ கரைகள் நீக்க, உங்கள் வியாதி யோங்கொழிய நீயும் சாபத்தினின்று விடுதலை அடைய சிலுவையில் ஜெயித்தார் யாவையும், சிலுவையில் ஜெயித்தார் யாவையும். ஏழை மனுவுரிவை எடுத்த ஈசுராஜன் நண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. அவர் மரணத்தால் சாத்தானை தலை நசுக்க, அவர் ரத்தத்தால் பாவ கரிகள் நீங்க, உந்தன் வியாதியின் வேதனையும் ஒளிய, நீயும் சாபத்தினின்று விடுதலை விடுதலையடைய. சிலுவையில் ஜெயித்தார் யாவையும், சிலுவையில் ஜெயித்தார் யாவையும். ஏழை மனுவுரிவை எடுத்த ஈசுராஜன் நண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கின்றார். இரண்டாவது பாடல் இயேசு கிறிஸ்துவின் அன்பு. இரண்டாவது பாடல் இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்று மாறாதது. 507வது பாடல் உன்னத கீதங்கள்ல
507வது பாடல். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்றுனை அவர் தள்ளவே மாட்டார். அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுனை அவர் தள்ளவே மாட்டார். அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே தாவிவோடிவான் தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே தாவி ஓடிவா தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு உன்மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உன்மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிமைப்பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அடிமைப்பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. உணர்ந்து நான் பாடுவோம். இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளனை போல குற்றமற்ற கிறிஸ்து தோங்கினாரே. கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளனை போல குற்றமற்ற கிறிஸ்து தோங்கினாரே. பாருணக்காய் அவர் கருங்கள் பாத சிலுவை சுமந்து பாருணக்காய் அவர் கரங்கள் பரசிலுவை சுமந்தேகுவே. பரசிலுவை
சிலுவை சுமந்தேகுதே பாவ சிலுவை சுமந்தேகுதே இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை இயேசுவே எங்கள் உயிர்ப்பியம் என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு உன் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார் உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். இயேசுவே எங்களுக்காக அடிபட்டு உனக்காய் இயேசு காயங்கள் பட்டார் உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிகள் பட்டார் உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அடிகள் பட்டார் உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அல்லேலூயா. மூன்றாவது பாடல் உற்சாகத்துடன் நாம் பாடுவோம். பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர். உன்னத கீதங்களில் 601வது பாடல். 601. பாவிக்கு புகலிடும் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடும் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பரிசுத்தரே பாவமானாரே பாரமான சிலுவை சுமந்தவரே. பாவிக்கு புகலிடும் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. காட்டி கொடுத்தான் 30 வெள்ளி காசுக்காகவே கர்த்தர் இயேசுவை. காட்டி கொடுத்தான் 30 வெள்ளி காசுக்காகவே கர்த்தர் இயேசுவை. கொலை செய்யவே கொண்டு போனாரே கொல்கொதா மலைக்கு இயேசுவை. கொல்கொதா மலைக்கு இயேசுவை. பாவிக்கு புகலிடும் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடும் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்து தாங்கினார்.
கிறிஸ்து தோன்றினார். பரியாசமோ பசிதாகமோ கடுகாயமோ அடைந்தாரே. கடுகாயமோ அடைந்தாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரின் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரின் பலியாக மாண்டாரே. கால்கள் கைகளில் ஆணி பாய்ந்திட கிரீட முள்களில் பின்னி சூடிட. கால்கள் கைகளில் ஆணி பாய்ந்திட கிரீட முள்களில் பின்னி சூடிட. இரத்த வெள்ளத்தில் கர்த்தர் தொங்கினார். இதை காணுங்கள் உள்ளம் தாங்குமோ இதை காணுங்கள் உள்ளம் தாங்குமோ. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. உலகத்தின் இரட்சகரே இயேசுவே உயிர் கொடுத்தார் உயிர் தேர்ந்தார். உலகத்தின் இரட்சகரே இயேசுவே உயிர் கொடுத்தார் உயிர் தேர்ந்தார். தம்மை நம்பினார் உன்னை கைவிடார். தளராமல் நம்பி ஓடிவா. தளராமல் நம்பி ஓடிவா. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பாவ சாபங்கள் தீராவியாதிகள் பல தோல்விகள் உந்தன் வாழ்க்கையில். பாவ சாபங்கள் தீராவியாதிகள் பல தோல்விகள் உந்தன் வாழ்க்கையில். கலங்குவதே கர்த்தனே சுவண்டை ஓடிவா. கர்த்தனே சுவண்டை ஓடிவா. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே வாருங்களே நடையில் ஏந்திராமே. வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே வாருங்களே நடையில் ஏந்திரால். இனி பாருதல் தரும் இயேசுவை இன்று தேடினார். இன்று தேடினார். பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில்
பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று கல்வாரி சிலுவையில மரித்து நம்முடைய பாவங்களுக்காக, நாம் செய்த அக்கிரமங்களுக்காக வந்து பாருங்க, அவர் ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு எடுக்கிற தேவன்தாம். அவர் தான் பாருங்க நம்முடைய தேவன். கல்வாரி சிலுவையில நமக்காக ஜீவனை அந்த தேவன், அவரை நாம் இந்த வேளையை நாம் ஆராதிக்கிறோம். கோரமான சிலுவை, 3 சிலுவை தண்டனை அந்த நாட்கள் இருந்துச்சான். ஒன்று கல்லெறிந்து கொல்லுவாங்களாம் பாவம் செஞ்சவங்களை. 2வது என்னது, எரித்து நெருப்பு எரித்து நெருப்பு போட்டு அதில் போட்டு வந்து கொல்லுவாங்களாம். 3வது சிலுவை தண்டனை. தப்பு பண்ணவங்களாம் இப்போ சிறைச்சாலை. அப்போ வந்து இந்த 3 தண்டனை முக்கியமாக இருந்துதான் ஆரம்ப நாட்களில். ஒன்று என்ன தண்டனை, கல்லெறிந்து கொல்ற தண்டனை. 2வது நெருப்பு, அது நெருப்பில் போட்டு எரித்து கொல்லப்படணும், அது 2. 3வது கொடூரமான தண்டனை தான் சிலுவை தண்டனை. சிலுவையில் அறையும் போது இந்த பாதம் பாருங்க, எல்லா முழு சரீரத்தையும் இந்த பாதம் தான் தாங்குமா, ரத்தம். அந்த 2 தண்டனையும் வந்து பாருங்க, அந்த கல்லெறிந்து கொண்டா ரத்தம் உள்ள 2குருமா. அப்போ இந்த சிலுவை தண்டனை வந்து பயங்கரமான ஒரு தண்டனை. துடித்து அப்படியே துடித்து சாக பயங்கரமான கொடூரமான தண்டனை சிலுவை தண்டனை. அதுல வந்து ரத்தம் முழுவதும் வந்து வெளியில போயிருச்சு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் செய்த பாவங்களுக்காக அவர் மரித்தார் கல்வாரி சிலுவையில. நாம் செய்த அக்கிரமங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்தார். மகனே மகளே, உனக்காகத்தான் நான் கல்வாரி சிலுவையிலே நாம் மரித்தவனாய். என் கல்வாரி சிலுவையை நீ இந்த வேளை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாயா? நாம் செய்த அக்கிரமங்களுக்காக நம்முடைய பாவங்களையும் நம்முடைய சாபங்களையும் நீக்கி ரட்சிப்பதற்காகவே இந்த கல்வாரி சிலுவை தண்டனை கொடூரமான தண்டனை. தாகம் எடுக்கும். மற்ற கல்லறிந்து கொள்வ தண்டனை, எரிக்கப்பட்டு கொள்ற தண்டனை 1 நிமிஷம் எரித்து 1 நிமிஷத்துல என்ன செத்துருவாங்க. இது அப்படி அல்ல. கல்வாரி சிலுவை தண்டனை துடிக்கும் பாருங்க. அப்படிப்பட்ட தண்டனை தான். அவர் குற்றம் இல்லாதவர், பரிசுத்தம் உள்ள தேவன். நமக்குள்ள இருக்கிற அவருடைய ஜீவன், அந்த ஜீவன் பாதாளத்தை நோக்கி போகுது சொல்லிட்டு தான் நம்மளை மீட்டு எடுப்பதற்காக தான் நம் பிள்ளைகள் இந்த தண்டனையை ஒருபோதும் தண்டனையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சிலுவை தண்டனை இப்ப கிடையாது பாருங்க. சிலுவை தண்டனை நம் பிள்ளைகள் இப்படிலாம் கஷ்டப்படுறாங்க. இந்த பாவத்தை நீக்கணும் பாருங்க. அதுக்காக தான் வந்து நம்மளை தூக்கி எடுத்தார். இந்த தண்டனையை நான் ஏற்றுக்கொள்றேன். என் பிள்ளைகள் துடிக்கிறது என்னால பார்க்க முடியல. ஏன்னா அவருக்குள்ள இருக்கிற ஜீவன், நமக்குள்ள இருக்கிற ஜீவன் அவருடைய ஜீவன். துடிக்கிறது அவரால் பார்க்க முடியல. பிதாவாகிய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார். கல்வாரி சிலுவை எவ்வளவு பாடுகள் பாருங்க. பாடுகள் எவ்வளவு பாடுகள் இருக்கும். சீசர்களாம் வந்து என்ன செய்யறாங்க, வந்து இந்த யூதாஸ் வந்து என்ன செய்யறானா, வரையில் நம்ம பார்க்கிறோம், வந்து காட்டி கொடுத்தானா. காட்டி கொடுத்தான் 30 வெள்ளி. காசுக்காகவே கர்த்தர் இயேசுவை, பாவம் இல்லாத அந்த தேவன் எனக்காக அந்த சிலுவையில மரிக்க போறார் இந்த அறிவு இல்லாம கூடையே இருந்த 12 சீசர்கள் ஒருவன் தான் யூதாசு. 30 வெள்ளி காசும் அவனுக்கு பயன்படல பாருங்க. பண ஆசை, பணப்பை அவன் கையில தான் இருந்தது. மற்ற 11 பேர் ஏசப்பா கையிலேயே பணப்பை இல்லை பாருங்க. இந்த பூமியில அப்படி தாழ்மையாக ஜீவித்தார். அவனுடைய கையில பணப்பை இருந்ததுனால இயேசு கல்வாரி சிலுவையில மரித்து உயிர்த்து எழுந்து போறாரு. உயிரோடு எழுந்திருக்க மாட்டான்னு நினைச்சு இந்த யூதாஸ் என்ன செஞ்சுட்டான், நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதான், அவரோடு இருக்கிற வரைக்கும் இறந்த பிறகு நம்ம என்ன செய்ய முடியும், 30 வெள்ளி காசு உடன்படுறான், இந்த பணத்தை வச்சு நான் வாழலாம் நினைச்சு அவன் பாருங்க குற்றமில்லாத அந்த தேவனை. பிறகுதான் காட்டி கொடுத்து எல்லாம் முடிச்சு இந்த 30 வெள்ளி காசு கையில வருது. ஐயோ நான் குற்றமில்லாதவன், மனசாட்சி குத்தப்படுது. ஐயோ நான் பாவம் இல்லாத தேவனை, எத்தனை நாள் அவரோடு நான் போய் சாப்பிட்டு இருப்பேன். பரிசுத்தம் உள்ள தேவனை எனக்கு காட்டி கொடுத்து அற்ப பணத்துக்காக, இந்த பணமே எனக்கு வேண்டாம் பாருங்க. இந்த 30 வெள்ளி காசும் அனுபவிக்கல அவன். அடுத்த நிமிஷமே வந்து இந்த 30 வெள்ளி காசை எரிந்து இந்த பிடிங்கன்னு கொடுக்குறான்.
பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்க, யூதர்கள் பரிசேயர் அவங்க என்ன சொல்றாங்க, வந்து ஓம்பாடு எங்களுக்கு வேலை முடிஞ்சு காட்டி கொடுத்துட்ட, நாங்க பிடிச்சிட்டோம், இந்த பணம் வந்து ஓம்பாடுன்னு சொல்லிட்டாங்க. அவன் மனசு குத்தப்பட்டு யூதாஸ் 30 வெள்ளிக்காசு எரிந்து மரத்துல நாண்டு கொண்டு, லூகாசு விசேஷத்துல பாக்குறோம், நாண்டு கொண்டு கொடல் சரிந்து செத்து போனானா. பாத்தீங்களா, பரிசுத்தம் உள்ள தேவன் நம்முடைய தேவன். அப்ப இந்த கல்வாரி சிலுவையில் இந்த எத்தனை பேர் நாம் பார்க்கிறோம், நம்மளை மீட்டு எடுக்கும்படி எவ்வளவு பாடுகள், சிலுவை பாடல்கள் எவ்வளவு, அவ்வளவு சரீரத்தின் பாரங்கள் எல்லாம் அந்த பாதத்துல இருக்கு. தாங்கி கொண்டு சாட்டையில அடிக்கிறாங்க, அடிச்சுதான் சிலுவையில ஏத்துறாங்க. எவ்வளவு கொடூரமான ஒரு தண்டனை, இதெல்லாம் சிந்திக்கணும். இந்த கல்வாரி சிலுவை நமக்காக கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட்ட இந்த நாள்ல நாம் அந்த பாடுகளை நாம் தியானிக்கணும். அந்த பாடல் பாருங்க, அந்த பாடல் படிக்கும் போதே கண்ணீர் வரணும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. உனக்குள்ள அவருடைய ஜீவன் இருக்கிறது, அவருடைய இரத்தம் உனக்காக தான் சிந்தப்பட்டிருக்கிறது, ஒருவராகிலும் கெட்டு போகக்கூடாது என்று அவருடைய விருப்பம். ஒருவராகிலும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இந்த வேளையில எத்தனை பேர் இந்த கல்வாரி பாடுகளை நோக்கி நாம் பார்க்கிறோம். இரத்த வெள்ளத்தில் பாருங்க, சிலுவையில மரம் மகா சத்தமா கூப்பிட்டு அவர் ஜீவனை விட்டாராம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? பாருங்க இந்த சத்தம். அது வரைக்கும் பிதாவின் கிருபை இயேசுவிட இருந்திருக்கு. ஐயோ, என் மகன் பாவத்தோடு இந்த கல்வாரி சர்வலோகத்தின் பாவங்களை சுமந்தவரா என் மகன். பிதா நினைக்கிறாரு, சிலுவையிலே தொங்கப்பட்டவராக இருக்கிறார், என்னால பார்க்க முடியாது. அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். ஒரு நிமிஷம் தான் முகத்தை திருப்பினார் பிதாவானவர். அந்த வேளையில் தான் பிதாவே, தேவனே, தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிறார். ஐயோ, என்னோடு இருந்த சீசர்களும் என்னை விட்டு சிதறி ஓடிவிட்டார்கள். முன்னதாகவே சொல்றாரு, நான் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்படும் போது ஒருவர் ஆகிய என்னோட இருக்க மாட்டீங்க, பயந்து எல்லாரும் போய் விடுவீங்க. இந்த சீசரும் கூட சொல்ற, என்னையத்தானே அந்த என்னையை தானே பிடிக்க வந்து என்னையை பிடித்துக் கொள்ளுங்க, என்னோடு இருக்கிறவங்களை தொந்தரவு செய்யாதீங்க, விட்டுருங்க. பாருங்க, சீசர்களுக்காக பரிந்து பேசுற, அவங்கள எதுவும் செஞ்சிடாதீங்க, போங்க, என்னைய தானே பிடிக்கணும், பிடிச்சுக்குங்க. சீசர்களாம் சிதறி போயிட்டேன். பேதுரு ஒருத்தர் தான் பின் தொடர்றாரு. அது கூட நம்ம சிலுவையில் அரைஞ்சிடறாங்களோ நம்மன்னு பாருங்க. அப்படிலாம் அனாதியா தனிமையான ஒரு நிலைமை அவருக்கு. அந்த ஸ்திரீகள் தான், பெண்கள் தான் மன உருக்கத்தோடு, ஐயோ அவளை அற்புதம் செய்தாரே சொல்லிட்டு அவங்க தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அழுகுறாங்க. பெண்கள் அழுகுறாங்க, கண்ணீர் பயங்கரமா வருது, அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. தீர்ப்பு சிலுவை தண்டனைன்னு சொல்றாங்க. ஜனங்கள் சொல்றாங்க, அந்த தலைவர் அந்த சிலுவை தண்டனையை அவங்க ஜனங்க வற்புறுத்துறதுனால அவரும் கொடுத்துட்டாங்க, ஒன்றும் செய்ய முடியல. அவங்க பார்த்துக்கிட்டே அழுகுறாங்க. பாருங்க, இயேசு கிறிஸ்து தாயை கடைசி வரை கைவிடல. இதோ உன் மகன், பாருங்க, இதோ உன் தாய். பாருங்க, ஆண்டவர் அறிமுகப்படுத்துறார். எனக்கு பிறகு என் தாய யோவான் சீசர் அந்த நிக்கிற, நீ பார்த்துக்க. பாருங்க, ஒருபோதும் ஆண்டவர் பெத்த தாய் தகப்பன கனம் பண்ணினார், கைவிடல. பாருங்க, நம்ம எதை விதைக்கிறோம் அதெல்லாம் முன்மாதிரியாக வைத்து போயிருக்கிறார். இந்த சிலுவையில பயங்கரமான ஒரு சத்தியம் இருக்கிறது. ஆனா அப்படின்னு உணர்ந்து அந்த பாடல்களை என்ன செய்யணும், பாடணும். ஒரு அற்ப காசுக்காக மறித்து, ரெண்டாவது என்ன செய்யறாங்க, உயிர் போயிருச்சா இல்லையான்னு ரத்தத்தை விழாவுல ஈட்டியினால் என்ன செய்யறாங்க, குத்துறாங்க. குத்தும் போது என்ன வந்துச்சு, லூகாசு விசேஷத்துல பாக்குறோம், தண்ணீரும் இரத்தமும் தண்ணீரும் வந்தது. இரத்தம் என்பது ஜீவன், உனக்காக என் ஜீவனை நாம் தந்திருக்கிறேன். ஒரு மனிதனுக்குள்ள இரத்தம் இல்லைன்னா ஜீவன் இல்லை, உயிர் இல்லை. ஆகவே நான் உனக்காக இந்த கல்வாரி சிலுவையிலே என் இரத்தத்தை சிந்தினேன், முழு இரத்தமும் வந்து விட்டது. இரண்டாவது தண்ணீரும் வருது. பாருங்க, தண்ணீர் என்பது ஆரோக்கியம். தண்ணீர் இல்லாமல் ஒரு மனிதன் அந்த பூமியில வாழ முடியாது. நமக்காக இரத்தமாகிய ஜீவனை தந்து தண்ணீராகிய ஆரோக்கியத்தையும் நமக்கு தந்தார். எத்தனை பேர் இந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கிறோம். மகனே, மகளே, நமக்கு இது நிரந்தரமான உலகம் இல்லை. இதோ நாம் அசையாத நகரம் அங்கே இருக்கிறது. உன்னை நம்மை மீட்டு கொண்டு அந்த ராஜ்யத்துக்கு அழைப்பதற்காகவே இந்த பூமிக்கு அவர் வந்தார்.
ஒரு ஆத்மாவும் பாதாளத்தை நோக்கி போகக்கூடாது, கெட்டு போகக்கூடாது என்று எல்லாரையும் அவர் நேசிக்கிறார். நீ அந்த மதம் இந்த மதம் சொல்லிட்டு அவர் பார்க்கல. இந்து மதம், முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லாம் அவருக்கு ஒரே அதான் மனுஷன் தான் இதெல்லாம் வச்சுக்கிறது. எல்லாம் சர்வ லோகத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். அவர் ஜனங்களை வெறுக்கல, அவனுக்குள்ள இருக்கிற பாவத்தை, விக்கிர வழிபாட, தேவனுக்கு பிரியமில்லாத கிரிகளை தான் வெறுக்கிறார். அவனுக்குள்ள இருக்கிற ஜீவன் என்னுடைய ஜீவன். ஆகவே அவர் வெறுப்பதில்லை, அவர் நேசிக்கிறார். அப்படிப்பட்ட எல்லா சர்வ லோகத்துக்கு தான், எனக்காக மட்டும் ரத்தத்தை சிந்தல, சர்வ லோகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காகவும் அவர் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. இந்த கல்வாரி சிலுவை எத்தனை பேர் நாம் பார்க்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். நீ எதுக்கு வருத்தப்படுற? எதற்காக நீ கவலைப்படுற? நீ மனுஷரிடம் போகாத. நீ தேவாதி தேவன் உன்னையும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின உன்னை உருவாக்கின என்னிடம் நீ சரணடை. இயேசு ஒவ்வொரு மனிதனை நோக்கி அழைக்கிறார். நீ வருத்தமா இருக்கா? வருத்தப்பட்டு இந்த பாரத்தை நீயே சுமந்து கொண்டு இருக்காத. உன் பாரத்தை என் பாதப்படியிலே இறக்கி வைப்பாயாக, நான் உன்னை ஆதரிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் நாம் பார்க்கிறோம்? ஒரே ஒரு பாடலை, இந்த கல்வாரி சிலுவையின் பாடல்களை நாம் பாடி அடுத்த ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். கர்த்தர் தூய துணியாய் கதறி முகம் கவிழ்ந்தே இருள் சூழ்ந்த தோட்டத்திலே இதயம் நொறுங்கி ஜெபித்தார். தோட்டத்திலே இதயம் நொறுங்கி ஜெபித்தார். மரணத்தின் வியாகுலமோ மனித துணை இல்லையோ. மரணத்தின் வியாகுலமோ மனித துணை இல்லையோ. தேவதூதன் தேற்றிடவே
தம்மை மூவர் கைவிடவே தம்மை மூவர் கைவிடவே தூரமாய் கடந்தே திகழடைந்தார் தன்னந்தானே மயிலே தூரமாய் கடந்தே திகழடைந்தார் தன்னந்தனி மயிலே கர்த்தருடைய துணியாய் கதறி முகம் கவிழ்ந்தே சூழ்ந்த தோட்டத்திலே இதயம் நொறுங்கி ஜெபித்தார் இருள் சூழ்ந்த தோட்டத்திலே இதயம் நொறுங்கி ஜெபித்தார் பிதாவே பாத்திரத்தில் பங்கினை நான் ஏற்றுக்கொண்டேன் பிதாவே பாத்திரத்தில் பங்கினை நான் ஏற்றுக்கொண்டேன் ஆகட்டும் உமது சித்தம் ஆகட்டும் உமது சித்தம் அது நீங்கிடுமா என்றுரைத்தார் ஆரத்தவர்களுடன் அது நீங்கிடுமோ என்றுரைத்தார் வேர்வையுடன் கர்த்தர் துயர் துணியாய் கதறி முகம் கவிழ்ந்தே இருள் சூழ்ந்த தோட்டத்திலே இதயம் நொறுங்கி ஜெபித்தார் இருள் சூழ்ந்த தோட்டத்திலே இதயம் நொறுங்கி ஜெபித்தார் திறந்த மனையில் துணிந்து வந்த போகினார் திறந்த மனையில் துணிந்து வந்த போகினார் என்ன துரோகம் செய்திடினோம் என்ன துரோகம் செய்திடினோம் எங்கள் சிநேகிதனை என்றழைத்தார் என் மகன் இதுவே இந்த சிநேகிதனே என்றழைத்தார் என்ன மாண்பிதுவே கர்த்தர் துயர் துணியாய் கதறி முகம் கவிழ்ந்தே இருள் சூழ்ந்த தோட்டத்திலே இதயம் நொறுங்கி ஜெபித்தார் இருள் சூழ்ந்த தோட்டத்திலே இதயம் நொறுங்கி ஜெபித்தாம் பரம ஜெப சத்தமே பூங்காவின் கேட்கின்றதே. பரம ஜெப சத்தமே பூங்காவின் கேட்கின்றதே. பெருமூச்செல்லாம்
பெருமூச்சுடன் ஜெபிக்கும் பெருமூச்சுடன் ஜெபிக்கும் அவரோடு இருந்து கண்ணீருடன் ஆவியிலே ஜெபிப்பேன். அவரோடு இணைந்தே கண்ணீருடன் ஆவியிலே ஜெபிப்பேன். கர்த்தர் துயர் துணியாய் கதறி முகம் கவிழ்ந்தே இருள் சூழ்ந்த தோட்டத்திலே இதயம் நொறுங்கி ஜெபித்தார். இருள் சூழ்ந்த தோட்டத்திலே இதயம் நொறுங்கி ஜெபித்தார். இயேசு தாங்கிய துன்பங்கள் என்னை தாண்டி செல்லாதே. இயேசு தாங்கின துன்பங்கள் என்னை தாண்டி செல்லாதே. எனக்கும் அதில் பங்குண்டே எனக்கும் அதில் பங்குண்டே. சிலுவை மரண பாடுகளால் சீயோனில் சேர்ந்திடுவேன். சிலுவை மரண பாடுகளால் சீயோனில் சேர்ந்திடுவேன். கர்த்தர் துயர் துணியாய் கதறி முகம் கவிழ்ந்தே இருள் சூழ்ந்த தோட்டத்திலே இதயம் நொறுங்கி ஜெபித்தார். இருள் சூழ்ந்த தோட்டத்திலே இதயம் நொறுங்கி ஜெபித்தார். கர்த்தர் துயர் துணியாய் செழிக்கப்படுவதாக. ஆமென், ஆமென், ஆமென். இதயம் நொறுங்கி ஜெபித்தார். இருள் சூழ்ந்த தோட்டத்திலே இதயம் நொறுங்கி ஜெபித்தார். இருள் சூழ்ந்த தோட்டத்திலே இதயம் நொறுங்கி ஜெபித்தார். இருள் சூழ்ந்த தோட்டத்திலே இதயம் நொறுங்கி ஜெபித்தார். இயேசுவின் ரத்தம் செழிக்கப்படுவதாக. தோட்டத்திலே இயேசுவின் கல்வாரியின் மேலே வருவாயாக. ஜெபித்தார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு தேவனை நோக்கி ஆர்ப்பரிப்போம். வல்லமை, 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 தேவ வல்லமை. மகிமை, மகிமை, மகிமை. வல்லமை, 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 தேவ வல்லமை. தாவித குமாரனே, எங்களுக்கு இறங்கும். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை, மகிமை. ஆண்டவரே, உம்முடைய கல்வாரியின் ரத்தம் ஒவ்வொரு மேலும் தெளிக்கப்படும்படியாக நீ கல்வாரி சிலுவை அண்டையிலே நீ வருவாயாக. கல்வாரி, கல்வாரியை நோக்கி பார். நான் கல்வாரி சிலுவையில் உனக்காக தொங்கிக் கொண்டிருக்கிறேன். உனக்காக ரத்தம் சிந்துவதை, கல்வாரி காட்சியை இந்த வேளை நீ பார்ப்பாயாக. உன்னுடைய மனக்கண்களை திறக்கிறேன். உன் மனக்கண்களை திறக்குகிறார், நீ பார்ப்பாயாக.
மகனே மகளே, உனக்காக கல்வாரி சிலுவையிலே கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தினேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று, முடிஞ்சவங்க முழங்கால் படியிடுங்க, முடியாதவங்க எழுந்து நின்று நாம் இந்த தேவனை ஆராதிப்போமாக. இந்த கால வேளையில எவ்வளவு நம்மேல் அன்பு இருக்குமானால் அவர் கதறி பாருங்க வந்து அழுகிறதை நாம் பார்க்க. இருள் சூழ்ந்த தோட்டத்திலே இதயம் நொறுங்கி பிதாவை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். இந்த கல்வாரி சிலுவையிலே நாம் அறைய வேண்டிய இடத்தில் அந்த தண்டனை, நமக்கு வர வேண்டிய அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். மகனே மகளே, நீ பயப்படாதே, நான் உனக்காக அந்த கல்வாரி சிலுவை தண்டனை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். உனக்காக மரித்து இரத்தத்தை சிந்தி நான் மீட்டுக் கொண்டேன். என் ரத்தத்தை நீ உச்சரி. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உன்னை சுத்திகரிப்பதற்கு அது நீதியும் உண்மை உள்ளதாக இருக்கிறது. நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். மரண பயத்தையும் பாதாளத்தையும் நாம் ஜெயித்தவராய் நான் காணப்படுகிறேன். இந்த கல்வாரி சிலுவையை ஒரு தரம் நீ பார்ப்பாயாக. உன் கண்களை நான் திறக்கிறேன், உன் மனக்கண் திறக்கப்படுவதாக. இந்த கால வேளையில் அவரை நோக்கி எத்தனை பேர் நாம் பார்க்கிறோம். மரணத்தின் வியாகுலம் பாருங்க, மனிதடி துணை இல்லை. தேவதூதருக்கு தேற்றிக் கொண்டிருக்கிறாங்க. இந்த மரண சிலுவை தண்டனை நெருங்கி கொண்டிருக்கிறது. தன்னையே அந்த மரண தண்டனைக்கு ஒப்பு கொடுத்தார். துன்பம் சுமை சுமந்தார். துக்கத்தால் தம் சீசர்களை பாருங்க வந்து அவங்க துக்கத்துல என்ன ஏசப்பா சிலுவை தண்டனை ஏற்றுக்கொள்ள போகிறார் வந்து அவர்கள் தூக்கம், பயங்கர தூக்கம். சீசர்களை எழுப்பு, எனக்காக 1 மணி நேரமாவது நீங்க விழித்திருக்க கூடாதா? இதோ சர்வலோகத்திற்கும் நாம் சரீரத்தை ஒப்பு கொடுக்க போகிறேன். பாருங்க, எனக்காக 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? அவங்களும் தூங்கிட்டாங்க. இந்த இருள் சூழ்ந்த தோட்டத்திலே கதறி அழுகிறார். பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுவதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, திறந்த கெச்சமனையில் துணிந்து வந்த பகைஞன் இந்த யூதாசை நோக்கி அவர் சொல்றாரு, சத்துருவா இருந்தாலும் என்னை காட்டி கொடுத்திருந்தாலும் அவர் சொல்றாரு சிநேகிதானே என்று கூப்பிடுகிறார். எவ்வளவு அன்பு இருக்குமானால் காட்டி கொடுத்த அந்த யூதாசை என்ன துரோகம் பண்ணினாலும் இந்த துரோகத்தை மன்னிக்கிறவர் தான் நம்முடைய தேவன். சிநேகிதானே என்று கூப்பிடுகிறார். பாத்துங்க, அந்த இடத்துக்கு நம்ம வரணும். நமக்கு தீங்கு செஞ்சாலும் நம்ம அழிக்கணும்னு நினைக்கிறவங்களை நம்ம அவளுக்காக ஜெபிக்கணும். பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து அதைத்தான் செஞ்சாரு. பாருங்க, நல்லதே நினைச்சா நல்லது நடக்கும். நமக்கு தேவன் பார்த்து கொள்வார். நீங்க அப்படிதான் இருக்கணும். பாருங்க, துரோகியை காட்டி கொடுத்த யூதாசு துரோகியை சிநேகிதானே என்று கூப்பிட்டார். எவ்வளவு அன்பு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் நாம் எத்தனை பேர் நாம் பார்க்கிறோம். இயேசு தாங்கின துன்பங்கள் பாருங்க, என்னை தாண்டியே செல்லாதே. மரண பாடுகளை எத்தனை பேர் நாம் அவருடைய சிலுவையை சுமந்து கொண்டு இருக்கிறோம். என் ஜனமே, இந்த கால வேளையில் அவரை நோக்கி பார்ப்பாயாக. இந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பார்ப்பாயாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒருவராகிலும் இந்த இடத்துல தேவ சத்தத்தை நீங்க எல்லாரும் கேட்கணும். இந்த சிலுவை, இந்த காட்சியை நீங்க பார்க்கணும். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில எப்படி நீங்க அதை பார்த்துருக்குமா? கொடூரமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு விதமா செயல்படுவார். ரத்தம் சிந்துற மாதிரி இருக்கும். கரங்களை விரித்து சிலுவையில் அறையப்பட்டவராய் இருக்கும். ஒரு சிலருக்கு தேவ சத்தங்க, உனக்காக நான் மரித்தேன் மகனே மகளே, நான் உனக்காக மரித்தேன். சத்தத்தை கேட்பீங்க எல்லாரும். அந்த சத்தத்துக்கு நீங்க காத்துருங்க. கண்களை ஒருவராகிலும் முடித்து பார்க்க. எல்லாரும் கண்களை மூடுங்க. பெரியோருவர் சிறியோருவர் கண்களை மூடி அந்த காட்சியை நோக்கி பார்ப்போம். ஒருவராகிலும் கண்ணை முடித்து பார்க்க வேணாம், கண்களை மூடுங்க. கண்களை மூடி அந்த காட்சியை நோக்கி நாம் பார்ப்போம்.
ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவே, ஆண்டவரே, எங்களுக்காக நீ மரித்தீரப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவே, நாம் இப்படி சுதந்திரமாக நாம் இருக்கோம் என்றால் இந்த சுதந்திரத்தை தந்தவர் நம்முடைய தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து. நாம் அடைய வேண்டிய தண்டனை அவரை ஏற்றுக்கொண்டார். எத்தனை பேர் கண்கள்ல கண்ணீர் வருது. ஆண்டவரே இயேசுவே, நம்மை உயர்த்தும்படியாக அவரே தன்னை தாழ்த்தினார். நம்மளை உயர்த்தி வைக்கும்படியாக உன்னதத்திலிருந்து வந்த அந்த தேவன், வானத்தையும் பூமியும் நம்மளை உண்டாக்குன அந்த தேவன் தன்னை தாழ்த்தினார். நம்மளை உயர்த்தி வைக்கும்படியாக தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு எவ்வளவு பெரிய அன்பு என்று நீங்க இந்த கால வேளையில பாருங்கள். நம்மளையான சேற்றாகிய பாவத்துல விழுந்து கிடந்தோம். ஒருவரும் நம்மளை ரட்சிக்க வரல. இயேசு கிறிஸ்துவின் அன்பு நம்மளை தேடி வந்தது. என் மகன், என் மகள் இந்த சேற்றாகிய பாவத்துல கிடக்குது, உன்னை தூக்கி எடுக்க நான் வல்லவராக இருக்கிறேன் என்று அவருடைய அன்பு நம்மளை தேடி வந்து உளையான சேற்றிலிருந்து நம்மளை தூக்கி எடுத்தது. அந்த இயேசு கிறிஸ்துவை நீ நோக்கி பார். உனக்கு விடுதலை வேணும் என்றால் அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பார். இயேசுவே, உம்முடைய சத்தம் என் செவிகளில், என் காதுகளில் கேட்கட்டும் என்று நாம் சொல்லுவோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். நீங்க கண்களை மூடினா தான் அந்த காட்சி உங்களுக்கு தென்படும். கல்வாரியின் காட்சிகள் தென்படும். இயேசுவே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். மனுஷருடைய அன்பு மாறி போய்விடும். கணவனுடைய அன்பு மாறி போய்விடும். மனைவியுடைய அன்பு ஒரு நாள் மாறிவிடும், மறைந்து போய்விடும். ஆனாலும் என் அன்பு உன்னை விட்டு மாறாது. அன்புதான் தேவன். என் அன்பு ஒரு காலம் ஒழியாது. என்னை நீ பிடித்துக்கொள், கெட்டியாக நீ பிடித்துக்கொள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சுத்தமுள்ள இருதயத்தில்தான் அன்பு பிறக்கும். தேவன் ஒவ்வொரு இருதயத்திலும் பிறக்கட்டும். நம்மை ஒப்பு கொடுப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். அப்பா இயேசுவே, மனுஷர் கைவிடலாம், சொந்த பந்தம் கைவிடலாம், நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன். என் ஜனமே, என்னை நோக்கி பார். இயேசுவை நோக்கி நீ பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளம் உடையிட்டோம். ஆமென், ஆமென், ஆமென். அக்கினி அபிஷேகம் ஒவ்வொரு மேலும் இறங்க போகிறது. அக்கினி அபிஷேகம் ஒவ்வொரு மேலும் இந்த ஆவியானவர் ஊற்ற போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். பின்மாறி என் அபிஷேகம் மாம்சமான யாவர் மீதோ அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியால் நிரப்பிடுமே. பின்மாறி என் அபிஷேகம். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியால் நிரப்பிடுமே, அக்கினியால் இறங்கிடுமே. ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியால் இறங்கிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியால் இறங்கிடுமே, Hallelujah.
இயேசுவே அக்னியை போடுங்க ஆண்டவர், உன்னதத்துல அக்னியை போடுங்க, ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே அக்னியை போடுங்க. ஹல்லேலூயா. எல்லா தீய கிரியைகளும் சாம்பல் ஆகட்டும் ஆண்டவரே. அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ஆண்டவரே எல்லா பொல்லாத கிரியைகளும் இந்த இடத்துல இடமில்லை. அப்படிப்பட்ட கிரியைகளை உம்முடைய தேவ அக்கினி சாம்பல் ஆகட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால அந்நிய பாஷை அடையாளத்துடன் தீர்க்க தரிசன வரங்களை ஒவ்வொரு மேலும் பொழிந்தருளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீர்க்க தரிசன வரங்கள் கிரியை செய்யட்டும், தீர்க்க தரிசன வரங்கள் கிரியை செய்யட்டும். ஒவ்வொருவரும் பேசட்டும். இயேசுவே மகிமை, உம்முடைய மகிமை, உம்முடைய பிரசன்னம். ஹல்லேலூயா. வல்லமை, வல்லமை, இன்னும் வல்லமை, இன்னும் வல்லமை, இன்னும் வல்லமை, இன்னும் வல்லமை, இன்னும் வல்லமை. பலமாய் இறங்கட்டும் ஆவியானவரே, பலமாய் இறங்கட்டும், பலமாய் இறங்கட்டும், ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். விடுவியும், விடுவியும், விடுவியும். தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும். ஆமென். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி அவரை நோக்கி நாமத்தை உயர்த்துவமாக. ஆண்டவரை உயர்த்த, இயேசுவின் நாமத்தை உயர்த்த உயர்த்த உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆமென். வல்லமை, வல்லமை, தோளின் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்னியின் வல்லமை. 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 மகிமை, மகிமை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசன வரம் உடையவர்கள் தேவன் உன்னதத்திலிருந்து பேசுகிறத பேசுங்க. உனக்காகவே வரங்களையும் அபிஷேகத்தையும் எதற்காக தந்தேன்? என் வார்த்தைகளை சொல்லும்படியாகவே நீ தேவனை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகளுக்கு எத்தனை பேர் நாம் காத்திருக்கிறோம்? ஒவ்வொருவராக தீர்க்க தரிசன வரங்களை பேசுகிறவர்களாக காணப்படுவோமாக. ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென்.
இந்த கல்வாரியின் இரத்தத்துக்கு முன்பாக பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. இந்த கல்வாரியின் இரத்தத்துக்கு முன்பாக அவர் இரத்தத்தை சிந்தி சாத்தானை ஜெயித்தார். கல்வாரி சிலுவையிலே பிசாசுடைய தலையை நசுக்கி போட்டார். என் மகனே, என் மகளே, நீ சந்தோஷமாக இரு. நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம், எதையும் நினைத்து நீ சிந்திக்க வேண்டாம். என் கல்வாரி சிலுவையை நோக்கி பார், உன்னை மீட்டு எடுத்த இயேசுவை நோக்கி பார். இந்த கல்வாரியின் இரத்தத்தை நீ உச்சரிப்பாயாக. என் ரத்தம் உன் சரீரம் முழுவதும் என் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒவ்வொரு மேலும் தெளிக்கப்படுவதாக. கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள், காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட ரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். வாயை திறந்து அவரை நோக்கி கூப்பிடு, வாயை திறந்து கூப்பிடு. கர்த்தர் கொடுத்த தாளந்தை பிரயோஜனப்படுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே மகிமை, மகிமை, மகிமை. ஹல்லேலூயா. வல்லம, வல்லம, தேவ வல்லம, தேவ வல்லம. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ பயப்படாதே, கலங்காதே. நான் உனக்காக கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு மரித்து உயிர் தெழுந்தேன். உயிர் தெழுந்த தேவனா ஜீவனோடு இருக்கிறேன் அப்படி சொல்லுகிறார். பாருங்க, தீர்க்க தரிசன வரத்தின் மூலமாக நம்மோடு பேசுகிறார். நீ பயப்பட வேண்டாம், நீ விசுவாசத்தோடு நீ கேளு. ஆண்டவர் சொல்ற வார்த்தை அதுதான். நீ விசுவாசி, நான் உயிரோடு இருக்கிறேன் என்று நீ விசுவாசிக்கிறாயா? என் பாவத்துக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்தார் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்புகிறாயா? நீ விசுவாசிக்கிறாயா? அப்படி விசுவாசித்தா நீ ரட்சிக்கப்படுவாய். இந்த காலவேளை நம்மோடு பேசுகிறார். இந்த காலவேளையிலே எத்தனை பேர் அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கிறோம்? இனி காலம் இல்லை. ராஜாதி ராஜா மத்திய ஆகாயத்தில் வெளிப்பட போகிறார். இதோ பரிசுத்தமுள்ள ஜனங்களை சேர்க்க முடியாய்
அவருடைய கட்டளைகளின்படி ஜீவிக்கிற ஜனங்களை சேர்க்கும்படியாய், சிந்தையில் சுத்தமுள்ள ஜனங்களை சேர்க்கும்படியாக இதோ அவர் மத்திய ஆகாயத்தில் வெளிப்பட போகிறார். என் ஜனமே, நீ இந்த வேளையில எச்சரிப்பு அடைவாயாக. இனி காலம் இல்லை. இதோ ராஜாதி ராஜா வரப்போகிறார். இதோ ரகசிய வருகை இருக்கிறது. இதோ இந்த உலகத்துல ஒரு கூட்ட ஜனங்கள் காணாம போக போறாங்க. அவங்க அவரிடம் சேர்த்துக் கொள்ள போகிறார். இதோ ஜனங்களை காணாம அங்கும் எங்கும் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். என் ஜனமே, எச்சரிப்பு அடைவாயாக. நீ எழும்பி பிரகாசிப்பாயாக. உன் தலைகளை உயர்த்துவாயாக. தேவன் நம்மளை எச்சரிக்கிறார். இந்த வேளையில் அவரை நோக்கி எத்தனை பேர் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்? இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், அவரை நோக்கி நாம் எத்தனை பேர் பார்க்கிறோம்? ஆண்டவரே, அற்புதம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. உண்மையே நான் நம்பி இருக்கிறேன். கர்த்தரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. உன்னை தெரிந்தெடுத்த நோக்கம் உண்டு மகளே. ஏற்ற காலங்களில் ரட்சிப்பு உண்டாகும்படியாக நான் எழுந்தருளுவேன். உன் குடும்பங்களையும் தூரத்தில் ரட்சிக்கப்படாதவர்களையும் ரட்சிக்கும்படியாக நீ விண்ணப்பம் பண்ணு, ஜெபம் பண்ணு. ஏற்ற காலங்களிலே நான் ரட்சிப்பேன், அவரை தூக்கி எடுப்பேன். நீ விண்ணப்பம் பண்ணு. எத்தனை பேர் அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கிறோம்? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஆராதனை உமக்கே. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, பாடல் பகுதியை நீர் ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். ஆராதன பகுதியை நீர் ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். நீர் பேசின தீர்க்க தரிசன ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். பயப்படாதே, திகையாது, நான் உன்னோடு இருக்கிறேன், என் மேல் நம்பிக்கையை வைத்து ஜீவிப்பாயாக என்று நீர் எங்களோடு பேசினீர். அப்பா, ஆண்டவர் இப்படி ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை மீதியான பகுதியில நீங்க பொறுப்படுத்தி நடத்திட்டாங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.